இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு எப்படி பாலை ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் குடிக்க கொடுக்கலாங்கிறத பற்றி தான். கடையிலேருந்து வாங்கி ஹார்லிக்ஸ் போன்வீட்டான்னு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறத விட இது ரொம்ப ஹெல்தி அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட ஐடியா. நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் முதல் ஐடியா கேரட் யூஸ் பண்ணி பால். கேரட் பாலுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி 2 விசில் விட்டுடுங்க. இதோ கேரட் நல்லா வெந்துருச்சு. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ எவ்வளோ தூரம் மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா அரைச்சிக்கோங்க. இதோ கேரட் நல்லா அரைப்பட்டுருச்சு. இது அப்படியே நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இதோட இனிப்புக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த சுகர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்லம். அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி அரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோவா குப்பை இருக்காது. இங்கே அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோ ரொம்ப சத்தான கேரட் பால் ரெடி. அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட பாசிப்பருப்பு பாயாசம் மாதிரி தான். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை கரைச்சி வடிகட்ட போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டுக்கலாம். இது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் விடுங்க. பாசிப்பருப்பை நான் ஸ்ட்ரெயிட்டாக நெய்யில் வறுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை சுத்தம் பண்ணிட்டேன். அதனால் நான் அப்படியே டைரெக்டாக நெய்யில் வறுக்கிறேன். நீங்கள் சுத்தம் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெய் சேர்க்காமல் அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு கழுவிட்டு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இங்கே நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் 1 கை அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டாலே போதும். வெல்லத்தோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்கள். இந்த பால் ஏற்கனவே கொதிக்க வச்ச பால். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அளவுக்கு ஒரு 3 டம்ளர் வரும். ஸோ ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் செய்கிறீங்கன்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இதோ பாசிப்பருப்பு பால் ரெடி. நல்லா ஆறுனதும் குழந்தைக்கு கொடுங்க. அடுத்ததாக நம்ம பேரிச்சம்பழம் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அந்த சிரப்பை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொட்டை உள்ள பேரிச்சம்பழமாக இருந்தால் கொட்டையை எடுத்துகிட்டு சாப் பண்ணுங்கள். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக இருந்தால் அப்படியே சாப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டி பேரிச்சம்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் கூட இங்கே ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ எல்லாம் சாப் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. இது இப்போ நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ நல்லா சுட சுட தண்ணி ஊற்றுங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை எவ்வளோ தூரம் மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மையம் அரைச்சிக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது அந்த பல்ப்பையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. அது திரும்பியும் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கலெக்ட் பண்ண பல்ப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதையும் வடிகட்டிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வச்சு நம்ம அடுப்பில் கிளற ஆரம்பித்தா கண்டிப்பாக அல்வா தான் கிடைக்கும். ஸோ இதை மறுபடியும் ஒரு துணி போட்டு நம்ம வடிகட்ட போகிறோம்.
இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி வரும். அண்ட் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சிரப் செய்ய போகிறோம். இந்த டேட் சிரப் செய்யும்போது இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இதை நீங்கள் சிரப்பில் யூஸ் பண்ண முடியாது. பட் பேன் கேக்ஸ் எதாவது செஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதோட 1 கப் கோதுமை மாவு, 1 மசிச்ச வாழைப்பழம், கொஞ்சம் பால் மட்டும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அதை கொண்டு வாங்க. அதை நீங்கள் குட்டி குட்டி பேன் கேக்ஸாக போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோ இங்கே வடிகட்டின தண்ணி ரெடி. இதை ஒரு பேனுக்கு மாற்றுங்க. இது சிரப் மாதிரி கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்க போகிறோம். அண்ட் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இது கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். இதோ இன்னுமே திக்காயிருச்சு. பட் நம்ம சிரப் மாதிரி இது ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். ஃப்ளோ இப்படி இருக்கணும். இந்த மாதிரி மெல்லமாக அது ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. இதோ ஆறிடுச்சு. ஆறுனது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். நம்மக்கிட்ட இப்போ டேட் சிரப் ரெடியாக இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ பால் ரெடி பண்ண போகிறோம். 1 கிளாஸ் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த சிரப் 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட வரும். இதோ பேரிச்சம்பழ பால் ரெடி. அடுத்ததாக நம்ம உளுந்து யூஸ் பண்ணி பால் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தை நீங்கள் ஏற்கனவே கழுவி காய வைக்கலைன்னா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை கழுவிக்கோங்க. உளுந்து ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. உளுந்து மசியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஸோ என்ன தான் நீங்கள் வேக வச்சாலும் ஒரு தடவை நல்லா மசிச்சிருங்க. இனிப்புக்காக நான் பொடிச்ச வெல்லம் இங்கே ஆட் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, பெண் குழந்தைங்களோட கர்ப்பப்பையை அது நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வளர வளர எந்த யூட்ரஸ் பிரச்சனையும் வராது. ஸோ இதோ நம்மளோட உளுந்து பால் ரெடி. அடுத்ததான் நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி அதை பாலில் கலக்கி கொடுக்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த 1 கப் பாதாமை நான் பாதியாக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா மேல் தோல் மட்டும்தான் ரோஸ்ட் ஆகும், உள்ளே ஒழுங்காக ரோஸ்ட் ஆகாது. இதோ சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மேல் தோல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். இதோ பாதாமெல்லாம் நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். இதோ ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டலாம். இது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பவுடர் ஆகிடும். அண்ட் ஆயில் இருக்கிறதுனால நீங்கள் ஓவராக அரைச்சிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ கவனமாக அரைங்க. இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம 1 கப் அளவுக்கு கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம்.
முந்திரி பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கரிஞ்சிரும். இந்த நட்ஸ் பவுடர் எல்லாம் டாக்டர் அட்வைஸ் படி என் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு வெயிட் கெயினுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆற விடணும். இந்த நட்ஸ் பவுடர்லாம் உங்களால் எந்த பேபி ஃபுட்டில் சேர்க்க முடியுமோ சேர்த்து கொடுங்க. அண்ட் அல்டிமேட் எய்ம் என்னென்னா, இந்த நட்ஸ் பவுடர் எல்லாமே 3 நட்ஸ் பவுடர் இங்கே செஞ்சுருக்கோம். 3 நட்ஸ் பவுடருமே அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு போய் சேரணும். அதுதான். இதோ முந்திரி பருப்பு நல்லா ஆறட்டும். இங்கே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதையும் பவுட்ரு பண்ண போகிறோம். முந்திரி பருப்பும் ஓவராக அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ கவனமாக அரைங்க. இதோ முந்திரி பருப்பு பொடியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பிஸ்தா ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷெல்ஸோட வர பிஸ்தா கொஞ்சம் மொறுமொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ உங்களுக்கு ஷெல்ஸ் இல்லாத பிஸ்தா ஓகே அப்படின்னா அதே எடுத்துக்கோங்க. பிஸ்தாவோட ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததா இதை வறுக்க போறோம். இந்த நட்ஸ் பவுடர்லாம் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஃபுட் தான். ஸோ 10 மாதத்துக்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். நான் இனிஷியலாக இந்த நட்ஸ் பவுடரை ராகி கூழோடு சேர்த்து தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பால் சேர்க்க ஆரம்பித்ததுலேருந்து இட்லி அண்ட் சப்பாத்தியில் பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. இதை நான் சத்து மாவு கூழோடு தான் காலையில் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நீங்கள் பாலோடு கூட இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக கூட போட்டு ஃப்ளேவர்ட் மில்காக கூட இதை கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதோ பிஸ்தாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஆறட்டும். அடுத்தது இதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 பொடியும் நீங்கள் தனித்தனி கண்டெய்னரில் அடைச்சாலும் சரி, இல்லை ஒரே கண்டெய்னரில் அடைச்சாலும் சரி, நல்லா டைட்டாக அடைச்சி வைங்க. இந்த பொடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சேஃப் சைடுக்கு இது ரொம்ப நாள் வரும், பல மாதம் கூட வரும். இப்போ இந்த பொடியை பாலோட கலக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு வெல்லம், 1 டம்ளர் வெதுவெதுப்பான பால். நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதோ சுவையான சத்தான நட்ஸ் பவுடர் பால் ரெடி. அடுத்தது இருக்கவே இருக்க ஆப்பிள், அதை ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு அரை ஆப்பிளை தோல் சீவி நறுக்கி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இதை தவிர நான் வாழைப்பழ மில்க்ஷேக் கூட கொடுத்துட்டு இருந்தேன். பட் வாழைப்பழத்தையும் பாலையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு இடையில கொஞ்சம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதோட நான் அதை நிறுத்திட்டேன். இதோ நம்மளோட ஆப்பிள் மில்க்ஷேக் ரெடி. இதோட நீங்கள் இனிப்புக்காக என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நீங்களும் உங்கள் ஐடியா ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.